சிலுவையின் சக்தி எந்த மனிதரையும் மாற்றும் திறன் கொண்டது. அதாவது இந்த சிலுவையின் சக்தி எந்த ஒரு நபரையும் மாற்ற முடியும். பரிசுத்த வேதாகமத்தில் பல ஆதாரங்கள் இருக்கின்றன அல்லவா? பக்தர்கள் சிலுவையை காண்பதன் மூலம் மாற்றப்பட்டார்கள். பவுல், சவுலாக இருந்த பவுல் சவுலாக இருந்தார். ஆனால் பக்தியான பவுலாக பக்தர்களுக்கான திருத்தூதராக மாறினார். அதாவது சிலுவையின் சக்தி எந்த நபரையும் ஒரு பக்தியான நபராக மாற்றும் திறன் கொண்டது. அதாவது சிலுவைக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறது என்பதுதான். சிலுவைக்கு அந்த அளவு தாக்கமும் மனிதர்களை பாதிப்பதும் மாற்றுவதும் செய்யும் சக்தி இருப்பதை நாம் அறிய வேண்டும். அதேபோல் சிலுவையை தியானிப்பதன் மூலம் நாம் ஆண்டவருக்கு மிகவும் அருகில் வருகிறோம். நம் கடவுளுக்கு மிகவும் அருகில் ஆகிவிடுகிறோம். நம் ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக ஆகிவிடுகிறோம். ஆண்டவர் செய்த பலியீடு, அவர் காட்டிய அன்பு, சிலுவையில் நம்மளுக்காக அனுபவித்த வேதனைகள், இவை அனைத்தும் நாம் இந்த சிலுவையின் சக்தியை பெறுவதற்காகவே. அதாவது நாம் பலவீனமானவர்கள் அல்ல. இயேசுவின் சிலுவை மரணத்தில் நம்பிக்கை வைக்கிறோம். அவர் 3வது நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதிலும் நம்பிக்கை வைக்கிறோம். இதுவே இந்த பூமியில் நாம் சக்திவானவர்களாக இருக்க தூண்டுகிறது. நாம் அவர் 3வது நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று நம்புகிறோம். உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் வரை அவர் 11 முறை தன் சீடர்களுக்கும் மக்கள் கூட்டத்திற்கும் தோன்றினார். பின்னர் அவர் விண்ணேற்றம் பெற்றார் என்பதற்கும் எல்லாம் சாட்சிகள் உள்ளன அல்லவா? மீண்டும் அவர் வருவார் என்றும் நாங்கள் நம்புகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.